மனித சமூகத்துக்கு புரதச்சத்தை வாரி வழங்குபவை பயறு வகை பயிர்கள். நமது உணவு வகைகளில் பயிறு வகைகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பயிறு வகைகள் மனிதனுக்கு புரதச்சத்தும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் மண் வளத்தை காக்கும் பசுந்தாள் உரமாகவும் பயன்படுகின்றன. சைவ உணவை உண்பவர்களுக்கு புரதச்சத்து பயிர் வகையிலிருந்தான் கிடைக்கின்றது. உளுந்து, பாசிப்பயறு, தட்டைப்பயறு, துவரை, சோயாபீன்ஸ், அவரை, மொச்சை உள்ளிட்ட பயறு வகை பயிர்களின் புரதச்சத்து நெல், கோதுமை போன்ற தானிய பயிர்களின் புரதச்சத்தை விட சுமார் 3 மடங்கு அதிகமாகும். ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஒரு 80 கிராம் பருப்பு வகைகள் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவில் 35லிருந்து 40 கிராம் தான் ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக சாப்பிட்றோம். அதனால் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி அளவு நம்ம ஸ்டார்வேஷன் தான் இருக்கிறோம் புரதச்சத்தை பொறுத்தளவில். பயன்மிக்க பயறு வகை பயிர்கள் உற்பத்தியின் அளவில் உலகில் முதலிடம் வகிப்பது நமது நாடுதான். எனினும் உற்பத்தி திறனில் நமது நாடு பின்தங்கியே உள்ளது. தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சுமார் 5.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படுகின்றன. ஆண்டுதோறும் 1.8 லட்சம் டன் பயறு வகை பயிர்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனினும் தமிழகத்தின் சந்தை தேவையில் இது 1/3 பங்கு மட்டுமே. மீதி தேவைக்கு நாம் அண்டை மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் தான் சார்ந்திருக்கிறோம். பயிர் வகைகளில் 50% மானாவாரி நிலங்களிலும் 45% நெல் தரிசு நிலங்களிலும் 5% பரப்பளவு மட்டுமே இரவை பயிராக பயிரிடப்படுகிறது. பயறு வகை பயிர்களில் அகில இந்திய சராசரி உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு 623 கிலோவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சராசரி உற்பத்தி திறன் 340 கிலோ மட்டுமே. இதற்கு மிக முக்கிய காரணம் உரிய பயிர் மேலாண்மை முறைகளை பின்பற்றாததுதான்.